என் ஸ்டைலில் இன்றைக்கி ஒரு வத்த குழம்பு செய்யலாம் வாங்க. டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி. அதுக்கு வந்து நம்ம அடுப்பு பற்ற வச்சுட்டு சட்டி வச்சுக்கலாம். நான் வந்து மண் சட்டி யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த சட்டியாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து தேங்காய் எண்ணெய். நல்லெண்ணெயாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் இல்லை, அதனால நான் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சமாக பூண்டு, கொஞ்சம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் வேர்க்கடலை, அப்புறமா கொஞ்சமாக குருமிளகு, கொஞ்சம் ஜீரகம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதிலே வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வேர்க்கடலை வந்து திக்னஸ்க்காக இதெல்லாம் நல்லா வதக்கி மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம், அதை அரைக்கிறதுக்கு. அப்புறம் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு இதிலே வந்து நம்ம வத்தலை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இது வந்து சுண்டக்காய் வத்தல், எந்த வத்தலாக இருந்தாலுமே நல்லாயிருக்கும். வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறமா கடுகு, அப்புறம் கொஞ்சம் வெந்தயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அது பொரிஞ்ச உடனே இதில் வந்து சின்ன வெங்காயம், அப்புறம் கருவேப்பிலை, பூண்டு எல்லாம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் குட்டி குட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும், எடுத்து வைக்க மாட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு நல்லா இதில் பெரட்டிட்டு இது 2 தக்காளி பழம் நல்லா பழுத்ததாக போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து இதில் ஊற்றிட்டு இது தேவையான அளவு புளி ஊற்றிக்கலாம். டேஸ்ட்டு பார்த்துட்டு ஊற்றிக்கோங்க. இது நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா வந்து அந்த சுண்டக்காவை போடணும். சுண்டக்காய் போடும்போது வந்து வீடியோ ஆன்லேயே தான் இருக்குதுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் ஆன்ல இல்லை. என்ன பண்ணுறது, கட்டை துறைக்கி கட்டம் சரியில்லை. அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.